இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு மார்ச் 3ஆம் தேதி. இன்றைய தினம் வேர்ல்டு வைல்ட் லைஃப் டே, அதாவது உலக வன உயிர்களினுடைய பாதுகாப்பு தினம். இந்த தினம் ஏன் கொண்டாடப்படுகிறது என்பதை பற்றி நாம் சற்று இங்கு பேசுவது பொருத்தமாக இருக்கும். ஒரு காலத்தில் இந்த பூமியில் எண்ணற்ற பறவைகளும் உயிரினங்களும் அரிய வகையான சிறிய பூச்சி இனங்களும் புள்ளினங்களும் வாழ்ந்து கொண்டிருந்தன. ஆனால் அதில் பல்லாயிரம் உயிரினங்கள் இன்றைக்கு இருந்த இடம் தெரியாமல் மறைந்து போய்விட்டன. ஒரு காலப்போக்கில் மனிதர்களுடைய இயற்கையின் மீதான ஆக்கிரமிப்பின் காரணமாகவும் பல்வேறு விதமான இயற்கைக்கு புறம்பான செயல்களின் காரணமாகவும் அந்த உயிரினங்கள் பேரழிவை சந்தித்தன. அதேபோல் வேட்டையாடுதலின் மூலமாகவும் காடுகள் பெருமளவு அழிக்கப்பட்டதன் காரணமாகவும் இந்த பூமி பல அபூர்வமான வன உயிரினங்களை இழந்துவிட்டது. கடந்த காலத்தில் வாழ்ந்த அந்த உயிரினங்களுடைய ஒரு எச்சங்கள் அல்லது அவற்றை பற்றிய சில தகவல்கள் மட்டும்தான் இன்று நம்மிடம் இருக்கின்றன. சில படங்கள் மட்டும்தான் நம்மிடம் இருக்கின்றன. அப்படி பார்க்கிற போது மிக அபூர்வமான இந்த வன உயிரிகளினுடைய இழப்பு என்பது இயற்கை சமநிலையை பெருமளவிற்கு குலைக்கக்கூடிய ஒன்றாக இருந்து வந்திருக்கிறது. இதை பற்றிய விழிப்புணர்ச்சி இன்றைக்கு உலகம் முழுக்க ஏற்படுத்தப்பட்டு உலகம் முழுக்க இருக்கக்கூடிய இந்த அரிய வகை வன உயிரினங்களை பாதுகாப்பது என்பது ஒரு மிகப்பெரிய சவாலாக மாறியிருக்கிறது. அரசுகளும் பல்வேறு நிறுவனங்களும் இதற்காக தொடர்ந்து போராடி கொண்டிருக்கின்றன. உதாரணமாக இந்தியாவை நீங்கள் எடுத்துக்கொண்டால் நீங்கள் பல பறவை இனங்கள் அழிந்து வந்திருக்கின்றன. அவற்றை வேட்டையாடக்கூடாது, வீட்டில் வளர்க்கக்கூடாது என்கிற சட்டங்கள் எல்லாம் இருக்கின்றன. உதாரணமாக கிளிகள் மற்றும் சில அரிய வகையான விலங்குகள் பறவைகளை எல்லாம் வீட்டு பிராணிகளாக வளர்க்கக்கூடாது என்றெல்லாம் கூட சட்டங்கள் இருக்கின்றன. அதே போல் புலிகளை பாதுகாப்பதும், இன்னொரு புறம் யானைகளை பாதுகாப்பது, அரிய வகை ஆமை இனங்களை பாதுகாப்பது, இப்படியாக பல உயிரினங்கள் இன்றைக்கு பாதுகாக்கப்பட வேண்டிய பட்டியலில் இன்றைக்கு நம்முடைய அரசுகளால் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த வன உயிர் பாதுகாப்பு என்பது உண்மையில் எதிர்கால சந்ததியினருக்கு நாம் எதை விட்டு செல்லப் போகிறோம் என்பது குறித்த மிக முக்கியமான கேள்வியை நம்மிடம் எழுப்புகின்றன. நிறைய நேரம் நம்முடைய எதிர்கால சந்ததியினர் இதுபோன்ற வன உயிர் சார்ந்த ஒரு கடந்த காலம் நமக்கு என்ன இருந்தது என்பதை பற்றி கூட அவர்கள் ஒரு அச்சமடையக்கூடிய வகையில் இன்றைக்கு இந்த பேரழிவுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அதனால் தான் மிக கடுமையான சட்ட விதிகளின் மூலமாக வன உயிர்கள் பாதுகாக்கப்படுகின்றன. முக்கியமாக எந்தெந்த உயிரினங்கள் எல்லாம் எண்ணிக்கையில் மிக குறைந்த அளவில் இருந்து கொண்டிருக்கிறது, அவற்றை பாதுகாப்பதற்கான நாம் செய்ய வேண்டிய முயற்சிகள் என்ன, அவற்றை நீட்டிக்க செய்வதற்கான முயற்சிகள் என்ன என்பதை பற்றியெல்லாம் சுற்றுச்சூழல் ஆய்வாளர்களும் அரசுகளும் மிகுந்த கவலை கொண்டிருக்கின்றன. அதற்கான பல்வேறு முயற்சிகள் உலகம் முழுக்க எடுக்கப்படுகின்றன என்பதையும் நாம் பார்க்கிறோம். நம்முடைய பொறுப்பின்மை மற்றும் அலட்சியம், சுயநல நோக்கங்கள் என்பது அரிய வகை உயிரினங்களுக்கு பெரும் இழப்பை ஏற்படுத்தி வருகின்றன. அப்படிப்பட்ட இழப்புகளிலிருந்து அந்த உயிரினங்கள் காப்பாற்றப்படாவிட்டால் கடைசியில் இந்த பூமியில் எஞ்சப்போவது வெறுமனே செங்கலும் மண்ணும் தான் மிஞ்சப்போகிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அப்படி பார்க்கிற போது இந்த தினத்தில் நாம் எந்தெந்த உயிரினங்களை எல்லாம் கடந்த காலத்தில் இழந்திருக்கிறோம், எதிர்காலத்தில் எந்தெந்த உயிரினங்களை எல்லாம் நாம் இழக்காமல் இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்ச்சியை நாம் இந்த நாளில் அடைவது மிக மிக முக்கியம். அதற்காகத்தான் இந்த நாள் கொண்டாடப்படுகிறது. மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் நேயர்களே, நாம் மன வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள், பிரச்சனைகள், இவைகளெல்லாம் நாம் எவ்வாறு சமாளிப்பது என்பதை பற்றி சில யூகங்களை நாம் பார்த்து வருகின்றோம். அதில் ஒவ்வொன்றாக பார்த்து வந்தோம். நாம் பிடித்தது, பிடிக்காதது, விட்டு கொடுப்பது, பிறந்த வீட்டை பற்றி நாம் பெருமையாக பேசாமல் இருப்பது என்று பல யுக்திகளை நான் உங்களிடம் கூறி வந்தேன். அதில் ஒரு முக்கியமான ஒன்றாக இருப்பது தாம்பத்தியம். மன வாழ்க்கையில் தாம்பத்தியம் என்பது பொதுவாக செக்ஸ் என்று சொல்கின்றோம். அதை பற்றிய பாலியல், இதை பற்றிய பிரச்சனைகள், அதை பற்றிய விவரங்களை எல்லாம் நாம் வெளிப்படையாக சொல்வதற்கு நாம் இன்றும் வெளிப்படையாக சொல்லக்கூடிய ஒரு நிலைமை இன்னும் வரவில்லை. அதுபோல் ஒரு சந்தர்ப்பம் தான் நிலவுகின்றது. பால்வெளிகளை பற்றி,
பாலியல் பற்றி விரிவாக வெளிப்படையாக சொல்வதற்கு முடியாத ஒரு நிலையில் இருக்கின்றோம். அதாவது செக்ஸ் சொல்கின்றோம். செக்ஸ் என்றால் என்ன என்று அதாவது கேட்டோம் என்றால், செக்ஸ் என்பது லத்தீன் லாங்குவேஜில் அந்த காலத்தில் அதாவது மருத்துவத்துறையில் கிரேக்கர்கள் லத்தீன் இவர்கள் தான் அவர்கள் கை ஓங்கியிருந்தது. அவர்களுடைய மொழிகள் தான் இன்றும் மருத்துவத்துறையில் நாம் பின்பற்றி வருகின்றோம். அதாவது அது லத்தீன் மொழியில் செக்ஸ் என்றால் என்ன என்றால் பிரி என்று அர்த்தம், டிவிஷன் 2 மேஜர் பிரிவுகள், பைஃபர்கேஷன் என்று அர்த்தம், 2 மேஜர் பிரிவுகள் என்று அர்த்தம். அதை செக்ஸஸ் என்று கூறினார்கள். அந்த செக்ஸ் என்பது என்னவென்றால் அதாவது அது வாழ்க்கையில் எவ்வாறு அது பயன்படுகிறது என்றால் வாழ்க்கைக்கு ஒரு முக்கியமான ஒன்றாக அமைகின்றது. அதாவது நம் வாழ்வை ஆரோக்கியமாக வாழ்வதற்கும் செக்ஸ் உதவுகின்றது. அது மட்டுமல்லாமல் நாம் நீண்ட ஆயுளுடன் வாழ்வதற்கும் அது உதவுகின்றது. வாழ்வு அர்த்தமுள்ளதாக மாறுவதற்கும் அது உதவுகின்றது. வாழ்க்கையில் அர்த்தம் வேண்டுமானவா, அர்த்தமுள்ள வாழ்க்கைக்கு அது உதவுகின்றது. ஆக ஒவ்வொரு கட்டத்திலும் அது செக்ஸ் என்பது நமக்கு அதாவது உதவுவதாக இருக்கின்றது. ஆரோக்கியமான வாழ்வு, அர்த்தமுள்ள வாழ்வு, நீண்ட ஆயுள் உள்ள வாழ்வு இன்று நமக்கு அது பெரும் பங்கினை நமக்கு பகிர்கின்றது. அதாவது விஞ்ஞான முறை எடுத்துக்கொண்டோம் என்றால் எப்படி என்றால், விஞ்ஞான முறையில் உடல் ரீதியாக எடுத்துக்கொண்டோம் என்றால் அதாவது இருதயத்திலிருந்து நேரடியாக பிளட் சப்ளை எங்கு செல்கின்றது, தாம்பத்தியம் நடக்கும் நேரத்தில் அதை சப்ளை ஆகின்றது. அதாவது இதயம் தன்னுடைய சப்ளை ஒவ்வொரு ஆர்கன்களுக்கும் லிவர் இருக்கின்றது, கிட்னி இருக்கின்றது, லங்ஸ் இருக்கின்றது, ஒவ்வொன்றுக்கும் அது பிரான்ச் மூலமாக மெயின் பிரான்ச் என்று சிறு பிரான்ச் என்று அப்படி தான் செல்கின்றது ஒவ்வொரு உறுப்புகள் வேலை செய்வதற்கும். ஆனால் இந்த தாம்பத்தியத்தில் இந்த செக்ஸ் செயல்படும் நேரத்தில் 5 புலன்களும் மனிதனுடைய 5 புலன்களும் ஒன்றாக இணைந்து செயல்படக்கூடிய நேரம் அது. அதாவது கோஆர்டினேஷன், கோஆபரேஷன் என்று ஒன்றுக்கொன்று கோஆர்டினேட் பண்ணி ஒத்துழைத்து மொத்தமாக ஒரே நேரத்தில் பணி செய்யக்கூடிய அந்த நேரம்தான், அதாவது செயல்படக்கூடிய நேரம்தான் நமக்கு தாம்பத்தியம். அந்த நேரத்தில் இருதயம் என்ன செய்கின்றது, நேரடியாக தன்னுடைய கண்ட்ரோல் எடுத்துக்கொண்டு நேரடியாக இரத்த சப்ளை அங்கே செலுத்துகின்றது. உடல் எந்த அளவுக்கு ஒத்துழைக்கின்றது பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய, அதாவது தாம்பத்தியம் செக்ஷன் சொல்கின்றோமே, அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இடம் மூளையில் இருக்கின்றது. அதற்கு அருகில்தான் அறிவுத்திறன் உள்ள இடமும் இருக்கின்றது. இந்த 2 கண்ட்ரோல் ரூமும் மூளையில் அருகருகே இருக்கின்றது, அருகாமையில் இருக்கின்றது, அடுத்தடுத்து இருக்கின்றது. ஆகவே அதாவது அறிவுத்திறன் அதிகமாக இருந்தாலும் அது ஸ்டிமுலேட் பண்ணுகின்றது, இது அதிகமாக இருந்தாலும் அதை ஸ்டிமுலேட் பண்ணுகின்றது. இவ்வாறாக அடுத்தடுத்து இருக்கின்றது. எவ்வளோ ஒற்றுமையாக இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் அதாவது நாம் பார்க்கின்றோம், அதாவது உடல் மட்டுமல்ல உள்ளம் கூட, அதாவது தாம்பத்தியம் என்பது தனி மனிதனுடைய வாழ்க்கை, தனி மனித சுதந்திரம் என்றால் கூட இருவரும் இணைந்தால்தான் நாம் அதை செயல்படுத்த முடியும். அதே நேரத்தில் அதாவது அது உடல் சம்பந்தமான ஒன்றுதான், உறவுதான். இருந்தாலும் மனம் அங்கே முக்கியத்துவம் பெறுகின்றது. மனமும் அதில் பங்கேற்கின்றது. எவ்வாறு என்றால் திருப்தி. நமக்கு திருப்தி என்பது எப்படி கிடைக்கின்றது? நாம் உடல் மூலமாகத்தான் அதில் நாம் தாம்பத்தியம் என்பது கிடைக்கின்றது அந்த செயலில். அதே நேரத்தில் நாம் அதாவது திருப்தி என்று ஒன்று உண்டு. திருப்தி அடைந்தால் தானே நமக்கு திருப்தி என்று ஒன்று வரும். அதை முடிவு கொண்டு வருவதற்கு ஒரு திருப்தி தேவைப்படுகின்றது. அந்த திருப்தி எங்கிருந்து வருகிறது? மனத்திலிருந்து வருகிறது, மனம். ஆகவே அதாவது தாம்பத்தியத்தில் உடல் ரீதியாக இருந்தாலும் உள்ளமும் முக்கியமாக ஒரு பங்கை ஏற்றுக்கொள்கிறது. ஆகவே இது வாழ்க்கைக்கு முக்கியமான ஒன்று. இருந்தாலும் நாம் அதாவது செக்ஸ் என்ற வார்த்தைகளை சொல்வதற்கு நம்முடைய சமுதாயத்தில் சில ஸ்டிக்மாக்கள் இருக்கின்றது, அடைமொழிகள். அது மட்டுமல்லாமல் மற்ற பெயரெல்லாம் இருக்கின்றது. வெளிப்படையாக சொல்வதற்கே முடியாத ஒரு சந்தர்ப்பம் நிலவுகின்றது. அதனால்தான் இன்று அதாவது என்ன சொல்கின்றார்கள் என்றால் வாழ்வியல் மருத்துவம், வாழ்வியல் கல்வி என்று சொல்கின்றார்கள். அதாவது வாழ்வியல், அது மருத்துவவியல் கல்வி அப்படி என்று சொல்கின்றார்கள். குடும்பவியல் கல்வி என்று கூறுகின்றார்கள். அதை நாம் அழகு தமிழில் சொல்ல வேண்டும் என்றால், நம்முடைய அழகு தமிழில் அர்த்தமுள்ளதாக சொல்ல வேண்டும் என்றால் அதுக்கு தாம்பத்தியம் என்று சொல்லலாம். தாம்பத்தியம் என்பது ஒரு புண்ணியமான வார்த்தை, ஒரு கண்ணியமான வார்த்தை. நாம் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். ஆகவே தாம்பத்தியம் மனிதனுடைய திருமணத்தில் தாம்பத்தியம் என்பது முக்கிய பங்கு வகிக்கின்றது. தாம்பத்தியம் இல்லாமல் திருமணம் இல்லை. தாம்பத்தியம் இல்லாத திருமணங்கள் அதாவது நிலைக்கலாம். ஆனால் திருமணம் இல்லாத தாம்பத்தியங்கள் நிலைத்ததாக சரித்திரமில்லை. ஆகவே தாம்பத்தியம் என்பது ஒரு முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. தாம்பத்தியம் அதுவாக நம்முடைய சமுதாயத்தில் எடுத்துக்கொள்ளோம் என்றால், திருமணத்திற்கு அப்பாற்பட்ட தாம்பத்தியத்தை சமூகம் ஏற்றுக்கொள்வதில்லை.
அது கண்டிக்கத்தக்கது, அது தண்டிக்கத்தக்கது. நம்ம சமுதாயத்தில் திருமணத்திற்கு அப்பாற்பட்ட தாம்பத்தியம் ஒரு பாலியல் உறவு என்பதை சமூகம் ஏற்றுக்கொள்ளுமா? ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி ஏற்றுக்கொள்ளாது. அதே நேரத்தில் திருமணத்தின் மூலமாக நாம் அடையும் தாம்பத்தியம் இருக்கின்றதே, அதற்கு நம்முடைய சமூகம் என்ன கூறுகின்றது? அதை ஒரு புண்ணியமாக நினைக்கின்றது, ஒரு கண்ணியமாக நினைக்கின்றது, ஒரு மரியாதையாக நினைக்கின்றது. நமக்கு ஒரு மரியாதையும் கிடைக்கின்றது அந்த தாம்பத்தியத்துக்கு. அதை சாந்தி என்று கூறுகின்றோம். மன அமைதி, சாந்தி முகூர்த்தம் என்று கூறுகின்றோம் அல்லவா? திருமணத்தின் மூலம் அதை அடையும் பொழுது அதனுடைய கண்ணியமும் அதனுடைய மதிப்பும் கூடுகின்றது. ஆகவே திருமணத்தில், தாம்பத்தியத்தில், அதாவது இந்த தாம்பத்தியம் ஈடுபடும் போது அதில் சில கட்டுப்பாடு இருக்கின்றன. எழுதாத சட்டம், அது எழுதாத சில சட்டங்கள் இருக்கின்றன, சில கோட்பாடுகள், விதிமுறைகள், கட்டுப்பாடுகள் எல்லாம் இருக்கின்றன. நம்ம சமுதாயம் அதை அமைத்து தந்திருக்கின்றது. ஒரு செயல் இருக்கின்றது வைத்துக்கொள்வோம். ஒரு செயல் இருக்கின்றது, அந்த செயலில் ஒரு லிமிட்டேஷன் இருக்கும். அந்த லிமிட்டுக்குள்ளே நாம் இருக்க வேண்டும். சமுதாயம் ஒன்றை வைத்திருக்கின்றது, ஒரு செயலை. அந்த செயலை நாம் தாண்டும் பொழுது, அந்த செயலை மீறி, அந்த வேலையை மீறி, அந்த ஒரு லிமிட்டேஷனை மீறி நாம் செயல்படும் போது எப்படி இருக்கின்றது? அது சமுதாயத்திற்கு பயன்படும் பொழுது அது சாதனையாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. சமுதாயத்திற்கு பயன்படாத இருக்கும் பொழுது, சமுதாயத்திற்கு தீங்கு விளைக்கும் போது அது தண்டனைக்குரியதாக ஆகிறது. ஆகவே சமுதாயம் நாம் அதை தவறு என்றும் சரி என்றும் அதை தீர்மானிக்கின்றது. அதாவது தாம்பத்தியத்தை பொறுத்தவரையில் என்னென்றால், இதுதான் சரி, இதுதான் தவறு என்றில்லை, இதுதான் அளவு, இவ்வளவுதான் அளவு இருக்க வேண்டும் என்றெல்லாம் இல்லை. நம்ம முடிந்தது, முடியாதது, பிடித்தது, பிடிக்காதது, வேண்டியது, வேண்டாதது எல்லாம் அங்கே இருக்கின்றன. அதே நேரத்தில் தாம்பத்தியத்தில் வக்கிரங்கள் இருக்கின்றது, கொடுமைகள் இருக்கின்றது, துன்பங்கள் இருக்கின்றது, விவகாரங்கள் இருக்கின்றன, கொடுமைகள் இருக்கின்றன, இதெல்லாம் இருக்கின்றன. இதையெல்லாம் கட்டுப்படுத்ததான் சமுதாயம் சட்டங்களை, எழுதாத சட்டங்களை இயக்கி வைத்திருக்கின்றது, கட்டுப்பாடுகளை. அந்த கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும் பொழுதுதான் அந்த தாம்பத்தியம் சிறப்பை பெறுகின்றது. ஆகவே இன்றைய இளைஞர்கள் தாம்பத்தியத்தை பொறுத்தவரை எப்படி இருக்கின்றார்கள் என்பதை நாம் அடுத்த முறை சந்திப்போம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். இன்றைக்கு அலைபேசி, இந்த செல்ஃபோன் என்று சொல்லுகிறோமே, இது இல்லாமல் இனிமேல் நம்மால் வாழ முடியுமா என்கிற கேள்வியே எழுந்துவிட்டது. நீங்கள் யாரோடு வேண்டுமானாலும் இல்லாமல் தனித்து வாழலாம், கைபேசி இல்லாமல் வாழ முடியாது என்கிற இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். அத்தனை பேர் கைகளிலும் இருக்கிறது. வேடிக்கையாக சொன்னால் சிலருக்கு வீட்டுக்கு திரும்ப போவதற்கே கைபேசி இருந்தால்தான் வழி தெரியும். அந்த நிலைமைக்கு வந்திருக்கிறோம். ஆனால் இது ஒரு பெரிய வளர்ச்சி. இதனுடைய தொடக்கம் எங்கே இருக்கிறது என்று பார்த்தால் அது 19ஆம் நூற்றாண்டின் மத்தியில் இருக்கிறது. 1876 முதலாக 2 பேர் தொலைதூரங்களிலிருந்து பேசியதிலிருந்து தொடங்கி அதற்கு பிறகு அது வளர்ச்சி பெற்று ஒரு மிகப்பெரிய நிறுவனமாக மாறி தொலைபேசிகள் வந்து இன்றைக்கு அந்த தொலைபேசிகளினுடைய விரிவாகத்தான் கைபேசி வரைக்கும் வந்திருக்கிறது. அப்படி 19ஆம் நூற்றாண்டின் மத்தியில் அந்த தொலைபேசியை கண்டுபிடித்தவர், என்னுடைய பெயர் அலெக்சாண்டர் கிரஹாம் பெல் என்பது. அவருடைய பிறந்த நாள் மார்ச் 3ஆம் தேதி. அவர் 1847 ஆண்டு மார்ச் மாதம் 3ஆம் தேதி ஸ்காட்லாண்டிலே பிறந்தார். அங்கே இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் எடின்பர்க் என்கிற அந்த பல்கலைக்கழகத்தில் ஒரு பொறியாளராக பயின்றார். ஆனால் 12 வயதாக இருக்கிற போதே அவருக்குள் ஒரு புதிய கண்டுபிடிப்பு பற்றிய சிந்தனையும் ஆர்வமும் எழுந்தது. வெறும் 12 வயது சிறுவன்தான், பெரிதாக ஒன்றுமில்லை. இந்த சுவருக்கு இந்த பக்கத்திலிருந்தும் அந்த பக்கத்திலிருந்தும் 2 பேர் பேசிக்கொள்ள முடியுமா என்பது அந்த சிறுவனின் முதல் முயற்சி. சின்ன சின்ன குச்சிகளை, அது ரொட்டேட்டிங் பேடல்ஸ் என்று அவர் குறிக்கிறார். அதாவது ஒரு துடுப்பு மாதிரி சின்ன சின்ன ஒரு குச்சிகளை, சுழலக்கூடியவைகளை ஒரு கயிற்றில் கட்டி இந்த கதவு வழியாக அந்த வீட்டிற்கு அனுப்பி இதை சுற்றுவதன் மூலமாக அது வரிசையாக ஒவ்வொன்றும் இன்னொன்றை அடித்து அங்கே போய் என்ன சத்தத்தை அது எழுப்புகிறது என்பதை புரிந்து அந்த சிறுவன் இன்னொரு விதமாக அதனை திருப்பி அனுப்பி இப்படிப்பட்ட பரிமாற்றம் முதலாக 1870களில் நடைபெற்று பிறகு 1876 ஆண்டு தான் முதலாக 2½ மைல் தொலைவில், அதாவது ஒருவர் பாஸ்டனிலிருந்தும்
இன்னொருவர் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்திலிருந்தும் இந்த கருவி மூலமாக பேசத் தொடங்கினார்கள். அந்த முதல் நாள் 1876 நிகழ்ந்தது. அப்போதுதான் 2.5 கிலோமீட்டர், 2.5 மைல் அல்லது ஒரு 4 கிலோமீட்டர் தொலைவு, அவ்வளவுதான். ஆனால் எண்ணி பார்ப்பதற்கு மிக வியப்பான ஒரு செய்தி அது. இன்றைக்கு 4000 மைல்களுக்கு அந்த பக்கத்தில் இருக்கிறவர்களோடு நம்மால் மிக எளிமையாக பேச முடிகிறது. ஆனால் அது எங்கே தொடங்கிற்று என்றால், வெறும் 4 கிலோமீட்டர் தொலைவில் இருந்து 2 பேர் ஒருவரை ஒருவர் பார்க்காமல் ஒலியை பரிமாறிக்கொள்ள முடியும் என்கிற ஒரு பெரிய செய்தியை உலகுக்கு தந்தவர் அலெக்சாண்டர் கிரஹாம் பெல் தான். பிறகு அதற்கான காப்புரிமை, பேட்டன் ரைட் என்பதை அவர் பெற்று தனியாக ஒரு நிறுவனத்தையே அவர் தொடங்கியது 1885 ஆண்டு. த டெலிஃபோனிக் அண்ட் டெலகிராஃப் கம்யூனிகேஷன் ஆஃபீஸ் என்பது அதனுடைய பெயர். அது எங்கிருந்தென்றால், அவர் ஸ்காட்லாண்டை சேர்ந்தவர். ஆனாலும் அந்த நிறுவனம் தொடங்கப்பட்டது எல்லாம் அமெரிக்காவிலே தான், பாஸ்டன் என்கிற ஒரு மாநிலத்தில். அங்கே இருக்கிற செவி புலன் அற்ற மாற்றுத்திறனாளிகள், காது கேளாத பிள்ளைகளோடு அவருடைய அப்பா தொடர்பிலிருந்து ஆசிரியராக இருந்து, அவர் மூலம் இந்த பிள்ளைகளுக்கு கேட்கவில்லையே, நாம் பேசுவது அவர்களுக்கு கேட்கவில்லையே, எப்படி கேட்க வைப்பது என்கிற சிந்தனையில் தொடங்கி, பக்கத்தில் இருக்கிறவனுக்கு எப்படி இந்த செய்திகளை கேட்க வைப்பது என்கிற அந்த சிந்தனை வளர்ந்து, தொலைதூரத்தில் இருக்கிறவனை கூட கேட்க வைக்கலாம் என்கிற அளவுக்கு அந்த அறிவியல் வளர்ச்சி பெற்றது. எனவே 1885 என்பது ஏறத்தாழ ஒரு 150 ஆண்டுகளுக்குள்ளே தான் இந்த தொலைபேசியினுடைய வளர்ச்சி மிக வியப்புக்குரியதாக அடுத்தடுத்த கட்டங்களை பெற்று இன்றைக்கு அலைபேசி இல்லாமல் வாழ முடியாது என்கிற நிலை வந்திருக்கிறது. இந்த நாளில் பிறந்த அலெக்சாண்டர் கிரஹாம் பெல்லை நினைப்பதும் நன்றி கூறுவதும் உலகில் இருக்கிற அத்தனை பேருக்கும் ஒரு கடமை.